முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட வாட்சஸை ப்ரொடியூஸ் பண்ண டைட்டன் கம்பெனியோடைய கதையை சொல்கிற ஒரு சீரீஸ் தான் மேட் இன் இந்தியா த டைட்டன் ஸ்டோரி. டாடா அப்படிங்கிற ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துடைய சேர்மனான ஜேஆர்டி டாடா நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் வாட்ச் மேனுஃபேக்சரிங்ல இறங்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அதுக்காக சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கம்பெனியோட கொலாபரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார். அதுக்காக டிஸ்கஷன் ஆரம்பிக்கும் பொழுது இந்தியன்ஸால குவாலிட்டியான வாட்சை மேனுஃபேக்சர் பண்ண முடியாது, உங்களோட நாங்க கொலாபரேட் பண்ண விரும்பல அப்படின்னு அந்த சேர்மன் சொல்றத ஜேஆர்டி டாட்டாவை ரொம்பவே பெருசா அவமானப்படுத்துது. முழுக்க முழுக்க இந்தியன்ஸே மேனுஃபேக்சர் பண்ற ஒரு வாட்சை தயாரிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து அந்த பொறுப்பை ஜெர்ஜெக் தேசாய் அப்படிங்கிற தன்னுடைய நண்பருக்கு கொடுக்கிறார் டாடா. இந்த கம்பெனி வாட்ச் தயாரிக்கிற வரைக்கும் நான் இனிமே என் கையில வாட்ச் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கட்டியிருந்த வாட்சை கழட்டி வீசுறார். அதுக்கப்புறம் நடந்த விஷயங்களும் அந்த கம்பெனி எப்படி விஸ்வரூபம் எடுத்தது அப்படிங்கிறத இந்த சீரீஸ் சொல்லுது. ஒரு வாட்ச் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமா போர்ட் மெம்பர்ஸை கன்வின்ஸ் பண்றது, கவர்மெண்ட் கிட்ட எப்படி அப்ரூவல் வாங்குறாங்க, பேங்க் கிட்ட எப்படி லோன் வாங்குறாங்க, கம்பெனி எப்படி ஆரம்பிக்கிறாங்க, எப்படி ரெக்ரூட் பண்றாங்க, எப்படி ட்ரைனிங் கொடுக்குறாங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணப்பட்ட வாட்சஸை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்னு ரொம்ப டீடைலிங்கா இந்த சீரீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. ஜேஆர்டி டாட்டாவா நசுதீன் ஷா நடிச்சிருக்கார். அவர் வரக்கூடிய ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் ஒரு சீனை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போறார் அப்படிங்கறத உணர வைக்கிறார். ஜெர்ஜெக் தேசாய் நடிச்ச ஜிம் சார்பா தான் இந்த சீரீஸ் உடைய ஹீரோ. அவருடைய கனவு, முயற்சி, தைரியம் அப்படின்னு எல்லா எக்ஸ்பிரஷன்ஸையும் ஒன்னா கொண்டு வந்து நிறுத்துறார். டாடா அப்படிங்கிறது ஒரு கார்பரேட். அப்புறம் எதுக்காக மேட் இன் இந்தியா, இந்தியாவோட பெருமை அப்படின்னு இது சொல்லப்படுதுன்னு இந்த சீரீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சீன்ல இருந்து நம்மளால உணர முடியும். டைட்டன் அப்படிங்கிற கம்பெனியை டாடா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய நிறுவனமான டிட்கோவோட சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. ஓசூர்ல ஆரம்பிக்கப்படுற இந்த கம்பெனில வேலை செய்யறதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு கிராமத்துல இருந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படுறாங்க. இந்த வாட்ச் அசம்பிளிங் ப்ராசஸ்ல இன்ஜினியரிங், டிப்ளமோ அப்படின்னு படிச்சவங்களை எடுக்காம ஸ்கூலிங் முடிச்சுட்டு வேலைக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எடுக்கப்படுறாங்க. ஃபைனலா செலக்ட் பண்ணப்பட்ட 100 பேர்ல 97 பேர் பெண்கள், 3 ஆண்கள். இப்படி எளிய மனிதர்களை கொண்டு உருவாக்கப்பட்ட டைட்டன் இந்தியாவோட பெருமை அப்படின்னு சொல்லப்படுது. நான் இந்த சீரீஸை முடிச்சுட்டு என் கையில கட்டியிருந்த வாட்சை பார்த்தேன். அது ஃபாஸ்ட் ட்ராக் டைட்டன் கம்பெனியோடைய ப்ராடக்ட் தான் அது. காலத்துக்கேற்ப தங்களை தகவமைச்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு அவங்களையும் இந்த நாட்டு மக்களையும் கொண்டு போற டைட்டனை பத்தி சொல்ற இந்த சீரீஸ் உங்களை கண்டிப்பா மெஸ்மரைஸ் பண்ணும். இந்த சீரீஸ் அமேசான் பிரைம்லயும் MX பிளேயர்லயும் இருக்கு. டைம் கிடைக்கும் போது கண்டிப்பா பாருங்க.